தீவன மேலாண்மை பற்றி பார்ப்போம். அரிசி, கம்பு, கோதுமை தவிடு, மக்காச்சோளம் உள்ளிட்ட தானிய வகை அடர் தீவனங்களை பிரதான உணவாக கொடுக்கலாம். அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை உட்பட்ட பல வகையான கீரைகளையும் களைகளையும் காய்கறிகளையும் கொடுத்து தீவன செலவுகளை குறைக்கலாம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசி, கம்பு, கோதுமை தவிடு, மக்காச்சோளம் உள்ளிட்ட தானியங்களை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இங்கே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு செலவு இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கீரை வகைகள் சொல்கிறாங்க பாருங்கள். அகத்திக்கீரை கொடுக்கலாம், முருங்கைக்கீரை கொடுக்கலாம் உட்பட்ட பல வகையான கீரைகளையும் காய்கறிகளையும் கொடுத்து தீவன செலவுகளை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தீவன செலவு கம்மி பண்ணுறதுக்கான அது சொல்யூஷன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை. இப்போ நோய் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. மஞ்சள் தூள் கலந்த வெந்நீரை எல்லா கோழிகளுக்கும் கொடுத்த பிறகு தினமும் மேய்ச்சலுக்கு விடலாம். அதாவது காலையில் மார்னிங் டைமில் மஞ்சள் தூள் கலந்த வெந்நீரை எல்லா கோழிகளுக்கும் கொடுத்த பிறகு தினமும் மேய்ச்சலுக்கு விடலாம். நீங்கள் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது தண்ணியில் மஞ்சள் தூளை கலந்து குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுவதுடன் சளி பாதிப்புகள் வருவதும் கட்டுப்படும். சளி பிடிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்திலாம் இதெல்லாம் அதிகமாக சளி பிடிக்கிறது கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மஞ்சள் தண்ணியை கரைச்சி வைக்கிறது மூலிமா. வெள்ளை கழிச்சல் பாதிப்பை தடுக்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை RTVK தடுப்பூசியை கோழிகளுக்கு போட வேண்டும். அதாவது இந்த வெள்ளை கழிச்சல் உங்களுக்கு தெரியும், அதாவது கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும், வெள்ளை கழிச்சலாக கழியும். அதுக்கு பார்த்திங்கன்னா RTVK தடுப்பூசியை கோழிகளுக்கு போட வேண்டும். பராமரிப்பாளர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வந்ததும் கை கால்களை சுத்தம் செய்த பிறகு பண்ணைக்குள் நுழைய வேண்டும். குடற்புழு நீக்கத்திற்காக மாதத்திற்கு 2 முறை நீர்ப்பூசணியை நறுக்கி தீவனமாக கொடுக்கலாம். அதாவது குடற்புழு நீக்கத்திற்கு மாதத்துக்கு 2 முறை நீர்ப்பூசணியை நறுக்கி தீவனமாக கொடுக்கலாம். நீர்ப்பூசணினா அதுதான் தண்ணீர் பழம், தர்பூசணி, அதை நறுக்கி நீங்கள் தீவனமாக கொடுக்கலாம். அதில் குடற்புழு நீங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலை மற்றும் மாலையில் தண்ணீர் மாற்றம் வேண்டாம். கொட்டகை தண்ணீர் மாற்ற வேண்டாம். காலையிலும் மாலையும் தண்ணீர் மாற்ற வேண்டாம்னு சொல்கிறாங்க. கொட்டகையை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். மேய்ச்சல் முறையில் மூலிகைகள் கலந்த உணவுகளையும் கொடுத்து நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் தடுப்பூசி போடாமலேயே கூட கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விற்பனை வாய்ப்பை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சிறுவிடை ரகத்தில் ஒரு நாள் குஞ்சு 45 ரூபாய்க்கும் 1 மாத குஞ்சு 90 ரூபாய்க்கும் 3 மாத பருவத்தில் இருந்து உயிர் எடை கிலோ 400 ரூபாய் வரையும் முட்டை 12 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. இந்த விலையை விட பெருவிடை காக்நாத் கோழிகள் விலை கூடும். முட்டை தேவைக்காக தாய்க்கோழிகள் வளர்ப்பில் மட்டும் கூட தனி கவனம் செலுத்தலாம்.